ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மிதுனம் யோசிப்பீங்க, நல்லா இருக்காமா நல்லா இல்லையோ அது எங்களுக்கே தெரிலமா. 1000 பொழுதுகள் கஷ்டப்பட்டு ஒரு பொழுது நல்லா இருக்க மாட்டோமா. நாங்களும் ஒவ்வொரு படியாக முன்னேறதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர, அந்த தரையில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுலேயே மிதந்துட்டுருக்க பாருங்க, அப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது. ஆனால் எங்களை எல்லாரும் புதனாதிபதியாக வச்சுருக்கீங்க, நல்லா இருப்பா, நீங்கள் பயங்கர புத்திசாலி, அடடா படடா அப்படின்னு பேசுவீங்க. நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை, சமீபத்தில் புத்தியும் வேலை செய்யலை. நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து தற்காத்துக்கிறோம், மற்றவங்களையும் தற்காத்து வைக்கிறோம், மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோம். இருந்தாலும் பெருசாக எங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. ஏன்னா ஆதங்கம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நிகராக வேலை பார்க்குறதுக்கு, இவங்களுக்கு நிகராக யோசிக்கிறதுக்கும் யாராலையும் முடியாது. ராஜதந்திரத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் ஒரு நாளும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை தவறாக பயன்படுத்தவே மாட்டாங்க. இவங்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தா ஒட்டுமொத்த உலகமே இவங்க காலுக்கு கீழே வரக்கூடிய அளவுக்கு உயர்வான வேலையை பார்க்க முடியும். அதாவது படத்தில் சொல்லுவாங்க, நல்லவன் கெட்டவனாக சிந்திக்க ஆரம்பித்தா கெட்டவன் யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்த தாமரை மாதிரி, இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையும் முகத்தை வச்சுக்குவாங்க. மற்றவங்கள உபசரிக்கிறதுலையும் இவங்களை தவிர்த்து வேறு ஆட்களை நீங்கள் பார்க்க முடியாது. அடடா எவ்வளோ மரியாதை மதிப்பு அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு மிதுன ராசி பெண்கள்னால், உங்கள் வீட்டில் வந்துட்டு மருமகளாக இருக்கீங்கன்னா, ஒரு அம்மாவாக இருக்காங்க, ஒரு மாமியாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அதை விட குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது ஒட்டு மொத்தமாக பஞ்சு எப்படி நீரை உறிஞ்சுமோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அது பாதிப்பு யாருக்கும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க சுத்தர இருக்கவங்களுக்கு வராத மாதிரி தடுக்கிறதுக்கு தன்னையே பயன்படுத்துவாங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. மிதுன ராசியெல்லாம் அரசியலில் இருக்கீங்க, ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, ஒரு நீதிபதியாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்கள மதக்கி கேள்வி கேட்குறதுல வேற மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி மிதுன ராசி ஒரு வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி எந்த உறவாக இருந்தாலும், நீங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை மற்றவங்க கையை வைக்காமல் மற்றவங்க ஒரு வார்த்தை பேச பயப்படுவாங்க. எப்பா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாதுப்பா, நீ வேற ஏன்பா அவங்கள மாட்ட விட்ட அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேச மாட்டீங்க, தப்பு தண்டாவுக்கு போக மாட்டீங்க. ஆனால் யாரையுமே அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட நெருங்க விட மாட்டீங்க. இதுதான் மிதுனம். இப்போ ஒரு சில மிதுன ராசிகள் யோசிப்பீங்க, நானே பெரிய பேச்சார, நீ என்னையை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கியா? ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பலனை சொல்லு, அதுக்கு இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. உங்களை பேசி யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போது தலைப்பு பார்த்துருப்பீங்க, பல நாள் உறவு ஒன்று சேரப்போகிறது. எதனால் தெரியுங்களா? 2 யோகத்தின் காரணமாக. அந்த 2 கிரகங்கள் யாருன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும். அசுரர்களுடைய தலைவன் சுக்கிரன். இவர் ஒருத்தருக்கு நல்ல நிலையில் இருக்காருன்னா அவருக்கு வாழ்க்கையில் சகலமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அதிபதி புதன், அவருடைய உங்கள் ராசி ஒரு அதிர்ஷ்டம் உருவாகுது, டாப் லெவலில் வைக்குது. குறிப்பாக ஏப்ரல் 25ஆம் தேதி நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நடந்தே தீரும். அது என்னங்கிறத தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, மிதுன ராசி அப்படின்னாவே உங்களுக்கு அதிபதி புதன். இவர் எந்த அளவுக்கு வழிபாடுவாரோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும். இவருடைய வலிவான நிலை நியாயமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கே கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுக்குறது, இவர் கரெக்டாக இருக்காரான்னு நான் கேட்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வலுவாக இருந்தாலும் வலுவாக மாற்றலாம், வலுவிழந்திருந்தாலும் வளம் பெருக நமக்கு வழி இருக்குது. அவருக்கு உரிய தெய்வமான அதிர்ஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குறிப்பாக புதன் பகவானுடைய பலம் கூடுவதால் மிதுனத்துடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஸோ இவர் வழிபாடு செய்ய நாராயணரை வழிபாடு செய்ய, அப்படி செய்யறப்ப நமக்கு வர பிரச்சனைகள் அனைத்தும்
தீர்றதுக்கான நல்ல வழி பிறக்கும். மிதுன ராசிக்காரவங்க டெய்லியும் நாளும் பொழுதும் மிதுனம் நாராயணரை வழிபாடு செய்யணும், நல்லது நடக்கும். ஸோ உங்களுக்கு பலன் சொல்கிறப்ப நான் இவரை வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை முழுமைப்படுத்த முடியாது. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்க்கு படுந்துயராயினும் எல்லாம் இடம்பெறச் செய்யும் நீள் விசும்பரு செய்யும் அருளோடு பெருநிலம் பாலிக்கும் வளம்பெறும் மற்றும் தந்திர பெற்ற தாயினும் ஆயிரச் செய்யும் நலம் தரும் சொல்லை நானும் கண்டு கொண்டேன். நாராயணம் என்னும் நாமம். ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுமா? இந்த மந்திர சொல்லுடைய பலன் தெரியுங்களா? இந்த மந்திரத்தில் இந்த உலகமே அடங்கியிருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, பிரபஞ்சத்தை நீ வெற்றி கொள்ளணும்னா அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ட்டு. ஆனால் அதை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒட்டு மொத்த உலகத்தையுமே நீங்கள் அடக்கி ஆளணும்னா இந்த ஒரு வரி சொல்லான இந்த மந்திர சொல் உங்களுக்கு பலனை தரும். உண்மையான பக்தியோட இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல வகையில் மாற்றணும்னு கனவு கண்டீங்களோ அந்த கனவுகள் நினைவாகும். வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா நாராயணனோட பெருமையை பேச ஆரம்பித்தா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 2 யோகங்கிறது மிதுனத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னேன். குறிப்பாக அந்த 2 யோகம் அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம். அந்த 2 யோகங்களில் உங்களுக்கு ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த 2 யோகமும் ஒரே வேளையில் உருவாகுது. அந்த யோகத்துடைய பேர் பத்ர யோகம் மற்றும் மாளவிய ராஜயோகம். இதனால் மிதுன ராசியோட வாழ்க்கையில் பணமழை தான் கொட்ட போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கணிப்போம்னா, நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றத்தை கொடுக்கறதுனால ஒரு சில மாற்றங்களில் ராஜயோகம் வரும். அது மனுஷங்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படும். அது ஒரே வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகத்தை உருவாகிறது மிகவும் சிறப்பு. அந்த வகையில் குறிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து இந்த 2 ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாகிறதுனால, அதுவும் அசுரர்களுடைய குருவான சுக்கிரன் தன் சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாகுது. அதே சமயம் உங்களுடைய அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் நுழைந்து பத்ர ராஜயோகத்தை உருவாக்க போகிறார். இந்த ராஜயோகங்கிறது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேளையில் உருவாகுது. இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக 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 அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஓகேங்களா? இந்த 2 யோகங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தையும் அதிகப்படுத்தும். வழக்கத்தை விட ரொம்ப தெம்பாக வேலை வைப்பீங்க, ரொம்ப தைரியமாக வேலை வைப்பீங்க, எல்லாத்தையும் பேசுவீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட்டு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை யாராலையும் அடக்க ஆள முடியாது. இப்போ சொல்லவே வேண்டாம். உங்களுக்கான அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டாவே போதும். நிமிர்ந்து பார்க்கக்கூட தைரியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வளம் வர போகிறீங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறத விட நிறைய வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. அதே மாதிரி பணியிடங்களில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. உங்கள் செயல்திறனால் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக கிடைச்சாகும். தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ என்ன வேலை செஞ்சாலும் சரி, கூல் வேலை செஞ்சால் கூட உயர்வு உண்டு. அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வேலை வெட்டி அப்படியே போயிட்டு இருந்தது, குடும்பத்துக்கிட்டலாம் சந்தோஷமாக ஏதோ ஒரு நல்ல நாள் பொருளால் கூட நேரம் செலவழிக்க முடியலன்னு சுற்றிட்டு இருந்த மிதுனம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் இந்த 2 ராஜயோகத்தால் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்க போகிறீங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போகிறீங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு கூட போகுது, மரியாதை கூட போகுது. நிறையா பணத்தை சம்பாதிக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே வேலையில் உருவாகக்கூடிய இந்த யோகங்கிறது வேலையிலும் சரி, வணிகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. வேலை பார்க்குறவங்கெல்லாம் பதவி உயர்வு கிடைச்சே ஆகும். நிலுவையில் உள்ள வேலைகளை சிறப்பாக செய்வதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அடடா, என்னடா இந்த வேலையை முடிக்கலான்னு பார்க்குறேன், பல வருஷமாக போராடிட்டுருக்கேன், பல நாளாக போராடிட்டுருக்கேன், பல வாரமாக போராடிட்டுருக்கேன். எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கையை வச்சா அது முடியணும். அதாவது
குறி வச்சா விழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி மிதுனம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அது உங்களுக்கு சாதகமாக முடிவை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாக வணிக ரீதியாக பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியமாக மேம்பட போகுது. வருமானத்தில் உயர்வை பார்க்க போகிறீங்க. புதிய வருமானம் ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள போகிறீங்க. சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நானாக பார்த்து செதுக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்க போகிறீங்க. புரியுதுங்களா? தொழில் ரீதியாகலாம் அதிர்ஷ்டத்தை ஆதரவு பெற போகிறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெரியுங்களா? தொழில் ரீதியாக சரி, வணிக ரீதியாக சரி, வியாபாரத்தில் தொழிலில் விரிவுபடுத்த போகிறீங்க. எதிர்காலத்துக்காக லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க. அதே மாதிரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தவங்க கீழே கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பணிகளில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்போ கிடைக்க போகுது. அதிகமான சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். நீங்களும் அதிகமான சுப நிகழ்ச்சிகளில் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது. ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது பிரகாசிக்க போகுது. பணக்காரன் யோகம். எதை செய்தாலும் அதில் ஆர்வம் கூடும். புதுசாக தொழில் தரீங்களா, எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம். புதுசாக வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, எல்லாத்துக்கும் எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும். உறவுக்காரவங்க கிட்ட உங்கள் உறவுகள்கிட்ட வந்து மேம்பட போகுது. அதே மாதிரி தாய் உடனான உறவு வலுவாக இருக்க போகுது. வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானத்தில் உயர்வை பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே செய்த முடிவுகளில் கூட இப்போ லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உறவு சம்பளம் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். குடும்ப உறவுகள்கிட்ட சந்தோஷத்தையும் இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்க போகுது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகமாக போகுது. நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுவும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்களை பெற போகிறீங்க. செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையே நல்ல வகையில் மாற்ற போகிறீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பணம் வந்து கொடுத்து ஏமாந்துட்டேம்மா, தொழிலில் போட்டு ஏமாந்துட்டேன், பங்கு சந்தையில் போட்டு ஏமாந்துட்டேன், வருமா வராதான்னு போராடிட்டுருக்கேன் அப்படின்னா கூட அந்த சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் பயன்படுத்த பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக நிதி ரீதியாக இந்த 2 கிரகங்களுடைய அருளால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இனி வந்து மிதுன ராசிக்குரிய வாழ்க்கையில் செலவுன்னு வந்தால் சுப செலவாக தான் இருக்கும். பயணங்கள் சுப பயணங்களாக இருக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போகிறதுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம் கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்கள் இனி பல வழிகளில் வருமானத்தை வீட்டில் எல்லாத்தோட பேர்லேயும் நல்ல வைக்கிற அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. சுக்கிரனும் புதனும் சும்மா ஒரு விஷயம் சொல்லணும். அழகும் அறிவும் சேர்ந்தா எப்படி? அப்படிதாங்க, சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா, அதாவது குபேர கடவுளும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றா நமக்கு வீட்டில் தங்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செல்வம் கொளிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் மிதுன ராசிக்கு இப்போ இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வச்சுருந்தாலும் சரி, தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு சரியான காலம் இது. மனசில் மகிழ்ச்சி பொங்க போகுது. கணவன் மனைவி உறவு, காதல் உறவு கசப்புத்தன்மை மாறுது. சந்தோஷம் குடிகொள்ளும். உறவுகள்கிட்டமே உங்களுக்கு அந்யோன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அதுவும் இந்த அதிர்ஷ்டங்கிறது சிறிது நேரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெரிய அதிர்ஷ்டமாக நிச்சயமாக இது உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்யோன்யம் அதிகமாகிறதுக்கு காரணம் காதல் உறவு, குடும்ப உறவுகளுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது. லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்க போகுது நீங்கள். அந்த மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்த சரியான நேரம் ஆபரணம் வாங்குவீங்க. அதிர்ஷ்ட பகவான் உங்களை தேடி தேடி வருவதனால பயணங்களில் வெற்றிகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பு வளர்ச்சி இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுக்குறாரு. உங்களுடைய பெயருக்கெல்லாம் புகழ் சேரக்கூடிய நேரம். வருமானம் பல மடங்காக இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்கள் வீட்டு கதவை தட்டுதுங்க. இந்த பத்திர யோகம்,
மாளவிய யோகத்தினால திருமண வாய்ப்பு அமையும். சினிமா துறையில் இருக்கீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சியாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை. அதே மாதிரி ரொம்ப நாளாக சில வேலை உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டுருக்கீங்களா, சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசையா, அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அதுக்கான வருமானம் உங்களுக்கு இல்லை, அதுக்கான உதவிகள் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் அதற்கான வாய்ப்புகள் கதவை திறந்து நிற்கிதுங்க. புரியுதுங்களா? என்னென்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரங்க. சொல்லுவாங்க இல்லைங்க, எனக்குன்னு ஒரு நேரம் வராதா, நான் அன்னைக்கு யாருன்னு காட்டுறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் காலர் தூக்கி வசனம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த இரட்டை பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கிறது. எல்லாத்துலேயுமே நன்மை கொடுக்குது. செல்வம் பல மடங்காக இருக்குது. வேலையில் சரியான முடிவு எடுப்பீங்க. அதிகமான பணம் வாய்ப்புக்கான வருமானம் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நேர்மறையான மாற்று கருத்துக்கள் வரப்போகுது. வேலையிலையும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் மேம்பாடு. புதுசாக தொழில் வரீங்கன்னா அதில் வெற்றி. புதிய ஆதாயங்கள் கிடைக்கிறது. வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை மட்டுமே பெறுவதால் புதிய வழிகளிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது. வியாபாரிகள் அதிக லாபத்தை பார்க்க போகிறீங்க. வணிகத்தை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. ஒட்டு மொத்தமாக இது நாள் வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. திரும்பவும் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. பரம்பரை சொத்து உங்கள் கைக்கு சேரப்போகுது. இப்போ வரைக்கும் பார்த்த மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த 2 யோகத்துடைய பலன்களும் உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தென்றல் மாதிரி கொடுக்குது. ரொம்ப வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வேகாத வெயிலில் வெளியே இருந்துட்டு வந்த ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசுக்கு ஒரு குளுமையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை தைரியத்தை அளிக்கும் இல்லையா? மேலும் இந்த அதிர்ஷ்டகரமான பலன் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பலிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்து அந்த தேவி வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் கிடையாது. எந்நேரம் வேணாலும் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு வயதானவங்களுக்கு உணவு விடைகளை தானமாக கொடுங்க. அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. அதே மாதிரி தெய்வத்துடைய அம்சமாக இருக்கக்கூடிய மரக்கன்றுகளை நற்று உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியில் உங்கள் அதிபதியால் உருவாக்கக்கூடிய ராஜயோகத்தால் ரிஷப ராசியில் உருவாக்கிற சுக்கிரனால் உருவாக்கக்கூடிய மாளவி யோகத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் சிந்தனைகளுக்கு எல்லாமே உயிர் பெறப்போகுது. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி.